வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஆன்மீக தகவல்கள், மகிழ்ச்சியான செய்திகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகின்றோம். நம்ம இந்த தொகுப்பில் தெய்வங்களுக்கு அபிஷேகம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்கிறார். ஏன்னா மக்களுக்கு பல வகையான சந்தேகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இது இயல்பு. ஏன்னா ஒரு கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும், எதுவுமே கேட்காம கிடைக்காது. அப்படிப்பட்ட அபிஷேகங்கள் நிறையா இருக்குது. அதில் மிக மிக முக்கியமான அபிஷேகம் எது அப்படின்னா பால் அபிஷேகம். ஏன்னா எல்லா கோயிலும் எது அபிஷேகம் பண்ணுறாங்களோ இல்லையோ பால் அபிஷேகம் பண்ணிடுவாங்க. அது என்னையா பாலுக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, உலகத்தில் முதல்ல நம்ம நாக்கில் படுறது பிறந்தவனையும் தாய்ப்பால், அதுக்கப்புறம் தான் பசும்பால். அப்போ பாலுக்கும் நம்மளுடைய இறைவனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கருவறையில் சுவாமி இருக்கார், நம்ம கருவறையிலேருந்து வெளியே வந்திருக்கிறோம். இந்த பால் அபிஷேகம் எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவானது, அமிர்தத்துக்கு ஒப்பானது. அப்போ ஒரு மனிதன் அந்த காலத்தில் தாய்மாரெல்லாம் 5 வயசு வரைக்கும் குழந்தைகள் பால் கொடுப்பாங்க. இப்போலாம் சுருங்கிருச்சு, 1 வருஷம் இல்லை 6 மாதத்தில் முடிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட வழிபாடு பண்ணும்போது அந்த பாலாபிஷேகம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இறைவனுக்கு கொடுக்கும்போது அந்த பாலினுடைய அதிதேவதைகள் நமக்கு பால் பாக்கியத்தை கொடுப்பார்கள் ஒரு நம்பிக்கை. எல்லாமே நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை இல்லாமல் எதையுமே நம்ம வாழ முடியாது, உணர முடியாது. இவ தான் அம்மா, இவ தான் அப்பான்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். இதுதான் உலகம், இதுதான் இறைவன், இவன் தான் சித்தப்பன், இவன் தான் பெரியப்பன்னு எல்லாத்தையும் உணரக்கூடியது தான் அந்த பூமியில் பிறந்துக்கிறோம். நம்பித்தான் ஆகணும். அப்போ இது ஒரு வைப்ரேஷன். பாலாபிஷேகம் ஒரு தம்பதிகள் ஒரு வீட்டில் பண்ணுறாங்கன்னா அவங்கள பால் பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். பால் பாக்கியம் என்ன? முதல்ல குழந்தை கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். குழந்தை இல்லாத வீடே கிடையாது. கோயில் இல்லாத ஊரும் ஊரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீணாக குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை இருந்தால் தான் அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் அந்த பால் ஆயுளை அதிகரிக்கவும் செய்யும். அதுக்கு தான் அந்த காலத்தில் இரவு நேரம் பால் சாப்பிட சொல்லுவாங்க. பால் சாப்பிடியா ஆயுள் அதிகமாக இருக்குமியா அப்படிம்பாங்க. ஏன்னா பால் எந்த பொருளை சாப்பிட்றீங்களோ அதுக்கு உறுதுணையாக இது அமையும். இப்போ விரதம் இருக்கீங்க, ஆடி மாதம் விரதம் இருக்க போகிறாங்க எல்லோரும். ஆடி மாதம் என்ன செய்வாங்க? ஐயா பால் சாப்பிட்டுக்குங்கய்யா, பசி தாங்குமியா அப்படிம்பாங்க. இப்போ சுவாமிக்கு ஜலம் விட்ட பிறகு பால் விட்டுட்டாலே அவருக்கு எல்லா அபிஷேகம் பண்ணக்கூடிய மொத்த பலனும் உங்களுக்கு கிடைத்து விடும். ஏன்னா பாலுக்குள்ளே நிறையா தெரியும் உங்களுக்கு. பாலுக்குள்ளே தயிர் இருக்குது, தயிரில் நெய் இருக்குது, அப்புறம் மோர் இருக்குது, அப்போ நிறையா சொல்லுவாங்க. அதனால் பாலாபிஷேகம் ஒரு கோயிலுக்கு எதை நினச்சி செய்கிறீங்களோ அது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். சரிங்க. எல்லா நேரம் பாலாபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாது. அந்தந்த காலம் தான் பண்ண முடியும். அப்போ எல்லா நேரம் அபிஷேகம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் பன்னீர் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, காலைல போகிறீங்க, மதியம் நைட்டு, அதை நீங்கள் அபிஷேகம் பண்ண பார்க்கவே வேண்டாம். ஒரு பன்னீரை வாங்கிட்டு போங்க, அழகாக பன்னீரை தெளிச்சிருவாங்க, இல்லை சொல்ல ஊற்றி விட்ருவாங்க. ஏன்னா பன்னீர் அபிஷேகம் ஒரு வாசனை உள்ள அபிஷேகம். தண்ணியில் கங்காதேவியும் வாசனை மகாலட்சுமியும் அங்கே அனுக்கிரகம் செய்வாங்க. அப்போ சாமிக்கு அது கொடுக்கும்போது நேரடியாக சாமி மூலியம் அந்த அதிதேவதையானது நமக்கு வீட்டுக்கு அந்த பலனை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஐதீகம். எப்படி பால் பாக்கியம் நமக்கு கிடைக்குதோ உங்களுக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும். எதுக்கு? பன்னீர் அபிஷேகத்துக்கு. எப்போனாலும் பண்ணலாம், என்ன நேரம் பண்ணலாம், அதுக்கு நேரங்காலம் வேண்டாம்.
அதுக்காக தான் சிவபெருமானுடைய சிரசில் கங்காதேவி பொங்கி எழுந்துக்கிட்டே இருக்கா. சுவாமி எப்பயும் குளிர்ச்சியாகவே இருக்கணும். அதேமாதிரி நாராயணன் பாருங்கள், கடலில் உள்ள படுத்தே இருப்பார், அவர் குளிர்ச்சியாக இருக்கணும். ரெண்டுமே உலகத்தை காக்கும் பரம்பொருள்கள். இரு கண்களாக சங்கர நாராயணாக வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆடி தபசு சங்கரன் கோயில் பக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தென் மாவட்டம் அங்கிட்டலாம் ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க. ஆடி மாதம் ஆடி தபசு குறைச்சிக்கலாம். அதன் பிறகு அபிஷேகத்தில் முதல் அபிஷேகம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கோயிலில் முதல் அபிஷேகம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். சுவாமிக்கு எல்லோரும் நல்லெண்ணெய் சாத்துவாங்க. அதை விட சிறப்பு சந்தனாதி தைலம்னு ஒன்று விற்கிது. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், எண்ணெய் பச்சையாக இருக்கும். அந்த சந்தனாதி தைலத்தை சுவாமிக்கு தேய்க்கும் போது நம்ம உடம்பில் உள்ள சின்ன சின்ன தோல் வியாதிகள் நீங்கும். அப்போ அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம சிரசிலையோ உடம்பு தொட்டு வைக்கும்போது நம்ம உடம்பில் உள்ள தோல் வியாதி நீங்கணுங்கிறவங்க சந்தனாதி அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து தோலில் தொடச்சி வந்தீங்கன்னா உங்களுடைய தோல் வியாதி நீங்கும், அலர்ஜி நீங்கும். இது சந்தனாதி தைலத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா பச்சரிசி மாவை பிணைஞ்சு அதை தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த பச்சரிசி மாவை ஏன் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பிதர்களுக்கு பச்சரிசி மாவால் தான் பிணைஞ்சு அந்த இந்த தர்ப்பணம் பண்ணவும் செய்வாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் கர்ம வினைகள் கழியணும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கணும். இந்த உடம்பில் அவங்க கொடுத்த உடம்பு இது வந்து நம்மளாக பிறக்க முடியாது. இறைவன் வந்து உயிரை கொடுத்தான், இவங்க உடலை கொடுத்தாங்க. அப்போ அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அவங்களுடைய கர்ம வினைகள் நீங்கணுங்கிறதுக்காக தான் பச்சரிசி மாவு அபிஷேகம் பண்ணுறாங்க. சரி, அதன் பிறகு பச்சரிசி மாவு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா மஞ்சள் பொடி எல்லாருக்கும் தெரியும். ஏன் மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மங்களகரமான பொருள். எப்படி சந்தனாதி தைலம் உடம்புல உள்ள அலர்ஜியெல்லாம் போக்குதோ, இந்த மஞ்சள் வந்து உடம்புக்குள்ளே, இது வெளியே அது உள்ள உடம்புக்குள்ளே உள்ள உள் உறுப்புகளை சரி பண்ணக்கூடியது இந்த மஞ்சள். அதுதான் மஞ்சப்பாலை குடிக்க சொல்லுவாங்க, மஞ்சப்பால் வாசம் வைக்க சொல்லுவாங்க. மஞ்சப்பால்னால் வெறும் தண்ணியில் மஞ்சளை கலந்து குடிச்சிங்கன்னா உடம்புல புற்றுநோயே சரிவாகும். உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லுவோம்ல, உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே எவ்வளவோ இருக்குது, உறுப்பு இருக்குது, அதெல்லாம் வெளியே தெரியாது. சுவாமி எப்படி உடச்சிருக்காங்க, உடலில் வந்து அவ்வளோ உறுப்பு இருக்குது. பல் இருக்குது, நாக்கு இருக்குது, குடல் இருக்குது, நம்ம இறைப்பை இருக்குது, அந்த இறைப்பையில் கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, நம்ம செப்டி டேங்கோடு கட்டி வச்சுருக்காரு நம்ம உடம்பை. நம்ம ஒரு பாத்ரூமில் இருந்து வெளியே வர்றதுக்கு மூக்கை பிடிச்சி வர்றோம், ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே செப்டி டேங்க் இருக்குது. அப்படி இறைவன் வந்து வரப்பிரசாதம் நம்ம உடல் வந்து. அப்போ மஞ்சள் பால் அதை அபிஷேகம் பண்ணி குடிக்கும்போது உடம்புக்குள்ள வியாதிகள் நீங்கும். இதெல்லாம் மருத்துவ குறியாக உண்டு. அபிஷேகம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. முன்னோர்கள்லாம் அதில் நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இறைவனோட அனுகிரகத்தோடு அந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது அதை சாப்பிடும்போது உள் உறுப்புகள் சரி செய்யப்படுகின்றன. வெளியே மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமா ஐயா? உள்ளே சுத்தமாக இருக்கணும்ல. வீடு பளபளன்னு தான் போதாது, வீட்டுக்குள்ளே சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது. சரி, இப்போ மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கான பொருள்னு சொல்லுவாங்க, அதாவது வாசனை உள்ள பொருட்கள். அந்த காலத்தில் நல்ல வயசுக்கு வந்த கன்னிப்பெண்கள், மணப்பெண்கள்லாம் வாசனை திரவிய பொடியை வச்சு தேய்ச்சி குளிப்பாங்க. அது என்னென்னா உள்ளுக்குள்ளேயும் சரியாகும், வெளியும் சரியாகும். இந்த வேர்வை துர்நாற்றங்கள்,
வராமல் இருக்கிறதுக்கும், அப்படி வந்தால் வெளியே பரவாமல், இப்போ வேர்வை வந்தால் கூட நறுமணமாக அவளுக்கு வரும். அந்த திரவிய பொடியை வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த இடம் நல்லா மனம் வீசும். அந்த மனத்தோடைய நறுமணம் நம்ம உடம்புல படும்போது நம்ம வேர்வையே நல்ல மனமாக இருக்கும். ஒரு வீட்டில் சமையல் பண்ணுறாங்க, நல்ல வாசனை வந்தால், அம்மா புளியோரை வைக்கிறா வாசனை அப்படி அடிக்குதியா, சாம்பார் வைக்கிற அவ்வளோ மனமாக இருக்குது. அந்த வாசனையை நுகர்ந்தால் நமக்கு உண்டான ஆசைகள், அதாவது சாப்பிட்னா பசி வருது பார்த்தீங்களா, பசி தூண்டினா தான் சாப்பிட முடியும். சும்மாவே இருந்தால் அப்படி சாப்பிட்டு வரோம். அப்போ அந்த ஆசையை தூண்டி விடுறது, இளமையை தூண்டுறது, மகிழ்ச்சியை தூண்டுறது, சாப்பிடும் எண்ணத்தை கொடுக்கறது, நம்ம அழகாக இருக்கிறங்கிற எண்ணத்தை கொண்டு வர்றது இந்த வாசனை திரவிய பொடி. இச்சைன்னு இருந்தால் தானே கிரியைன்னு வரும், அப்புறம் ஞானம் கிடைக்கும். அப்போ இச்சை வேணும். அப்போ வாசனை திரவி பொடி வச்சு நம்ம செஞ்சோம்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோன்யம் கிடைக்கும், சகோதர சகோதரி பண்பு பாசம் கிடைக்கும். எதில் பற்றாக இருக்கிறோ அந்த பற்று நல்ல பற்றாக அமையும். கல்வியில் மாணவன் படிக்காங்க, அபிஷேகம் கல்வியெல்லாம் கிடைக்கும். கல்யாண பொண்ணு கணவனில் பிரியமாக இருப்பாங்க, கணவன் மனைவியில் பிரியமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பற்று உள்ளதை நல்ல பற்றாக கொடுக்கும் இந்த வாசனை திரவிய பொடி. அதுக்கு அவ்வளோ சிறப்பு வாசனை. அதற்கப்புறம் பால் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தயிர். அந்த தயிர் அபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை வெற்றி வேரோ எலுமிச்சை வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த தயிர் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய கண் திஷ்டி, அதே போல் நமக்குண்டான மறைமுகமான எதிரிகள், இதெல்லாம் போக்கக்கூடியது இந்த தயிர் அபிஷேகம். தயிருக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அதே போல் தனம் நல்லா கிடைக்கும். அந்த தயிர் அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்குண்டான எண்ணம் போல் வாழும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தயிருக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. அதே போல் தயிர் அபிஷேகம் பண்ணால் உங்கள் உடம்பு வீரியம் கிடைக்கும். பெண்களுக்கு உண்டான வீரியம், ஆண்களுக்கு உண்டான வீரியம், அதனுடைய உயிரணுக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தயிர் வீரத்தை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இப்போ தயிர் அபிஷேகம் பண்ணால் என்ன ஆகும், உங்களுடைய வீரம் ஜொலிப்பாக இருக்கும். ஒரு போட்டில் கலந்துக்கிறீங்க, அதுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும். அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது இந்த தயிர் அபிஷேகம். உடல் வலிமையாக இருக்கணுமியா, ஸ்டப்புன்னு விழுந்துடக்கூடாது. அப்போ ஸ்ட்ரென்த் இருக்கணும் உடம்புல, அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது தயிர் அபிஷேகம்னா உங்கள் உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்கும். நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், போன் ஸ்ட்ராங்காக இருக்கும், முடி ஸ்ட்ராங்காக இருக்கும். உடம்புல உறுப்புலாம் இறுக்கமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தயிர் அபிஷேகம் மிக மிக உத்தமம். அப்போ கோயிலில் தயிர் அபிஷேகம் பண்ணும்போது இறைவன் அனுகிரகத்தோடு நம்ம உடல் உறுதியாகவும் மனம் உறுதியாகவும் இருக்கிறதுக்கு தயிர் அபிஷேகம் பண்ணால் தைரியம், வீரியம், விஜயம் உங்களை சேரும். அதன் பிறகு தயிர் அபிஷேகம் பண்ணியாச்சியா, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இளநீ பண்ணுவாங்க. இந்த இளநீ அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா, இளநீ உத்தமமான பொருள். எப்படி பால் பால் கூட நம்ம பீச்சி கையில் கூட பட்டு கூட வரலாம், தயிர் பட்டு வரலாம் எல்லாம். ஆனால் ஒரு பொருள் எந்த கைப்படாமல் இளநீ அபிஷேகம் பண்ணுறது, அது நேரடியாக சுவாமிகிட்ட போய் சேரும். இளநீ எப்படின்னா இளமையை அப்படியே கொண்டு வரும். என்றும் 14 சொல்ல பார்த்தீங்களா, எப்படியா இளமையாக இருக்கீங்க நீங்கள், நல்ல வலுவலுவலுன்னு இருக்கீங்களே உடம்பு அப்படின்னு சில நம்மளை கவருவாங்க. நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வாழ்க்கையில் வளர்ச்சி, புகழ், அந்தஸ்து இது பூரா கிடைக்கக்கூடியது இந்த இளநீ அபிஷேகம். இளநீ அபிஷேகம் நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். அந்த புத்திரன் அழகான புத்திரன், அழகான புத்திரி, அறிவான குழந்தைகள், அறிவும் அழகும் சேர்ந்துருக்கணும்ல. அந்த மாதிரி இளநீ அபிஷேகம் இறைவனுக்கு பண்ணும்போது நல்ல அழகு, நல்ல ஆரோக்கியம், நல்ல இளமை, நல்ல ஒரு பரிசு, புகழ்,
இதெல்லாம் கிடைக்கக்கூடியது, கீர்த்தி இதெல்லாம் கொடுக்குவது இந்த இளநீ அபிஷேகம். சுத்தமான பொருள். நம்ம உடம்பும் மனசும் ரெண்டும் சுத்தமாக இருக்கும். கவர்ச்சியாக இருப்பீங்க, இளமையோடு வாழ்வீங்க, என்றும் 16 இருப்பீங்க. அதுக்கு இளநீ அபிஷேகம் இறைவனுக்கு படைக்கும்போது அந்த எண்ணம் போல் நம்மளை வந்து சாரும். அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க சுவாமிக்கு. இந்த தேன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. தேன் அபிஷேகம் பண்ணால் ஒரு வீட்டில் வந்து தெய்வீக குரல் உங்கள் உடம்புல வந்து உட்காரும். உங்கள் பேசுனாலே அழகாக இருக்கும். உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு 4 பேர் பிரியப்படுவாங்க. இப்போ சொற்பொழிவாரெலாம் பேசுகிறாங்க, எப்படி மயங்குறாங்க? அவங்களாம் தேனை இப்போ சென்ற பிள்ளை தேன் அபிஷேகம் பண்ண உண்ட பலன் தான் அவங்களுக்குலாம். தேன் போல் இருக்குயா. அதாவது தேனைத்தான் சொன்னாங்க திருவாசத்துக்கு ஒப்புனையா. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னாங்க. தேனை வந்து அப்படி ஒப்பிட்டாங்க. தேன் வந்து அவ்வளோ சிறப்பு. நல்ல குரல் வேணுமா? சங்கீதம் படிக்கிறீங்களா? பாட்டு கேச்சரி பண்ணுறீங்களா? நல்ல ஒரு பாடலாசியாக இருக்க போகிறீங்களா? தேன் அபிஷேகம் பண்ணுங்க. குரல் நல்லா வலிமையாக இருக்கணுமா? தேன் அபிஷேகம் பண்ணுங்க. காது நல்லா கேட்கணுமா? தேன் அபிஷேகம் பண்ணுங்க. நல்ல ஞாபக சக்தி இருக்கணுமா? தேன் அபிஷேகம் பண்ணுங்க. குழந்தைய நல்லா படித்து ஞாபகத்தில் இருக்குமா? தேன் அபிஷேகம் பண்ணி பாருங்கள். நல்லா பேசுவாங்க, நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க, நல்ல ஞான குழந்தையாக வருவாங்க. தேனுக்கு அவ்வளோ சிறப்பு. தேன் எங்கே சென்றாலும் அது ஆயிடுது. அதுக்கு தான் முந்தைய மருந்து கூட தேனில் ஒன்று சாப்பிடுவாங்க. இப்போ தேனை விஷயம் பண்ணால் தெய்வீக குரல் உங்களுக்கு வந்து சேரும். இசையாலே சாமியை மயக்கிறவங்க. அடுத்து திருநீர் அபிஷேகம். அப்போ திருநீர் அபிஷேகம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு உண்டான நோய்கள், இந்த அம்மை நோயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அம்மை நோய்கள், அந்த விபத்தான உடல் உறுப்புகள் இந்த காயம் ஆறாமல் இருக்கிறது, தீயில் வெந்தது ஆறாமல் இருக்கிறது, ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்து அந்த புண்ணு ஆறாமல் இருக்கிறது, சடுதியில் சின்ன முள் குத்தி ஆறாமல் இருக்கிறது, செப்டிக் ஆகுது, இதுக்கெல்லாம் விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை பூசினா உடம்பில் உள்ள தழும்பே சரியாகும் சொல்கிறாங்க. அந்த விபூதி நல்ல ஒரிஜினல் விபூதியாக இருக்கணும். அந்த விபூதியை அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை சாப்பிட்றதும் அதை பூசிக்கொள்வதும் எல்லா வகையான தீமைகள், எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும். தீமையும் அகலும், நன்மையும் கிடைக்கும். பொதுவாக கண் திஷ்டி கோளாறையும் நீக்கும், கடன் பிரச்சனையை நீக்கும், நல்ல மந்திர உபதேசம் கிடைக்கும். எவ்வளோ ஒரு மாந்திரியம் இருந்தாலும் அந்த திருநீர் பூச இடத்துல போய் பக்கத்தில் அவருடைய எந்த மாந்திரியும் உங்களுக்கு செல்லாது. சில பேர் இந்த பேய் பிடிச்சி வச்சுட்டு போனால் நம்ம விபூதியை தப்புன்னு அடிப்பாங்க, ஓடிடும், இருக்காது. ஏன்? அந்த விபூதிக்கு அவ்வளோ வலிமை உண்டு. ஒரு உபதேசம் பண்ணுறாங்க, விபூதியை குடைச்சி பூசுவாங்க. அந்த விபூதியில் அவ்வளோ வைப்ரேஷன் மந்திரத்தை உள்ளே சாத்தி பூசும்போது அது செயல்பட்டு உங்களுடைய திஷ்டிகள், உங்களுடைய பிரச்சனைகள் நீக்கக்கூடியது இந்த திருநீர் அபிஷேகம். திருநீர் அபிஷேகம் பண்ணி அதை பூசிவிட்டால் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தவன் ஆயிடுவோம். நம்ம பக்கத்தில் எம்மனை பக்கம் வரமாட்டான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த மாதிரி இறைவன் கண்ட்ரோலில் வந்துடுறீங்க. அதனால் தினமும் திருநீர் நல்லா பட்டு நல்லா பூசுங்க. திருநீர் அணியாமல் இந்த உடம்பு இருக்கக்கூடாது. திருநீராலே அந்த உடம்பு தீட்டு. திருநீர் பூசணும், நல்லா பூசுங்க. தீட்சை வாங்கினா 16 பூசுவாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பட்ட. ஏன்னா உடலுக்கு தான் ஆண் பெண் தத்துவம், உயிருக்கு ஆண் பெண் தத்துவம் கிடையாது. எல்லோரும் விதி பூசலாம். பிறந்த குழந்தைக்கு கூட சந்தனம் வைக்க மாட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு விபூதி பூசலாம். அதனால் விபூதிக்கு அவ்வளோ சிறப்பு. வினைகள் அகற்றி வியாதிகளை நகற்றி நல்ல விசேஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த திருநீர் விபூதி அபிஷேகம். அடுத்து சந்தன அபிஷேகம். சந்தனத்தை நிறையா பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சந்தனங்கிறது ஒரு மங்களகரமான பொருள்.
சந்தனங்கிறது எப்படி ஒரு குழந்தைக்கு 1 வருஷம் கழித்து மொட்டை போடும்போது யாரை கூப்பிடுவோம்? சம்மந்தியில் கூப்பிடுவோம். அவங்க தான் தாய்மாமன் காது குத்துறது, முடி எடுக்கிறது. அப்போ உங்களுக்கு சம்மந்திகள் ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ வீட்டில் ஒரு மணி உள்ள விளையாட முடியலாங்க, சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, சம்மந்தி சீக்கிரம் வந்துடுவாங்க. கணவன் அதாவது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சந்தனம் எந்த கோயிலுக்கு போனாலும் சந்தனம் குங்குமம் வாங்கிட்டு போய் சந்தன அபிஷேகம் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சம்மந்தியில் ஒற்றுமை கிடைக்கும். சம்மந்தி அந்நியோன்யம், சந்தோஷமான நிகழ்ச்சிகள், திருமணம், குழந்தை பேர், வீடு வாங்குவாங்க, எல்லாமே கிடைக்கக்கூடியது. அதுக்கு நிறைவாக வச்சாங்க சந்தனத்தை. அந்த சந்தனத்தை அபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்தை வைத்து கொண்டால் மனம் மகிழ்ச்சி, மனம் குளிர்ச்சி. சந்தனம் குளிர்ச்சி தான், மகிழ்ச்சியும் கொடுக்கும், குளிர்ச்சியும் கொடுக்கும். அப்போ சந்தன அபிஷேகம் பண்ணுறது நல்ல வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் கொடுக்கும். அந்த சந்தனத்தை நீங்கள் பூசி வீட்லேயும் வைக்கலாம். பொதுவாக வீட்டில் நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். நம்ம வீட்டு நிலையில் கேட்டிங்கன்னா வீட்டில் அதிதேவம் இருப்பாங்க, அங்கே வச்சுக்கலாம். வீட்டுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கணும். அதுக்கு வீடு கட்டினா அபிஷேகம் பண்ணால் அபிஷேகத்தை கொண்டு வீட்டை துடைச்சி விடப்பாம்பாங்க. ஏன்? நம்ம அனுபவித்த மாதிரி நம்மளுடைய இருக்கிற எல்லாமும் அமையணும், அனுபவிக்கணும் அப்படின்ட்டு. அதன் பிறகு கடைசியாக நிறைவாக பன்னீரோடு முடிச்சுருவாங்க. சில பேருக்கு பன்னீர் கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, சில பேருக்கு பன்னீரையும், அது 2 உண்டு. பன்னீர் அபிஷேகம் இப்போ முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செல்வத்தை கொடுக்கும், எந்நேரம் பண்ணிக்கலாம். பன்னீர் அபிஷேகம் அது கணக்கே கிடையாது. வாசனையுள்ள திரவம், எப்போனாலும் எந்நேரமும் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரே பொருள் பன்னீர் அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. இந்த நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இதை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 21 அபிஷேகம் இருக்குது. நான் சுருக்கமாக இப்போ உள்ள கால நடைமுறைக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ஒரு அன்பர் கேட்டிருக்கனால. அப்போ அபிஷேகத்தை பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இதை புரிஞ்சுக்கங்க. இந்த கோயிலில் வழிபாடு பண்ணுறது முறையை நீங்களும் பண்ணலாம். குலதெய்வங்களுக்கு போகிறீங்க, ஆடி அமாவாசைக்கு பூசாரி நீங்களே இதை பூஜை பண்ணலாம். இதுக்கு உண்டான வரமுறையோடு பண்ணிங்கன்னா, ஒரு அணுமுறை பண்ணால் மன மகிழ்ச்சியும் மனம் சந்தோஷமும் அந்த தெய்வ அனுக்கிரகமும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வ அனுக்கிரகம் என்றும் கிடைத்து வாழ்க்கையில் வெற்றியும் விவேகமும் இருப்போம் என்று சொல்லி, நல்ல பயனுள்ள தகவலை அனைவருக்கும் பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்து மகிழ்கிறது. மீண்டும் புதிய தொழில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.